ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க இன்ட்ரோவில் பார்ப்பீங்க. 2026 5வது மாதம் கம்ப்ளீட் ஆகி 6வது மாதம் சூப்பராக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆன 6வது மாதம் சாதாரண மாதம் கிடையாது. இந்த மாதமும் நிறைய கிரக பயிற்சிகள், முக்கியமான ஆன்மீக சம்பந்தப்பட்ட நாட்கள் வருது. அதனால் இந்த மாதமும் ஒரு முக்கியமான மாதம் என்று குறிப்பிடப்படுது. இந்த மாதத்தில் அப்படி ஒரு ஆன்மீக முக்கியமான நாள் கரெக்டாக வரப்போகுது. என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 14ஆம் நாள். அன்னைக்கு தமிழ் மாதம் வைகாசியுடைய 31ஆம் நாள். கிழமை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள் ரொம்ப ஸ்பெஷலாக ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா அமாவாசை. இந்த நாளில் முழுசாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூரிய அமாவாசையானது இருக்குது. இந்த அமாவாசையில் கிரகங்கள் மாறுறது சேர்றது, இதனோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் கன்னி ராசியில் பிறந்த நேயர்களுக்கு இந்த அமாவாசையில் என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் ஷேர் பண்ண போகிறேன். கன்னி ராசிக்காரங்களாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பலனை முழுசாக தெரிஞ்சுக்க முடியும். அதோடு இந்த அமாவாசையில் பலன்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் 1 by 1 ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி சிவன்மலை கோவில் பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். இந்த கோவிலுக்கும் உங்களுடைய ராசிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இந்த வீடியோவில் அதை பற்றியதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. சிவன் மலை அப்படிங்கிறது ஒரு பிரசித்தி பெற்ற முருகன் கோவில். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு அடுத்த இந்த ஒரு பிரசித்தி பெற்ற கோவில் அமைந்திருக்கு. இந்த கோவில் ஒரு மலை கோவில். இங்கே இருக்கக்கூடிய மூலவர் முருகப்பெருமான். முருகனுடைய ஸ்பெஷலே இங்கே என்னன்னா, உலகத்தில் நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை முன்னதாக உணர்த்துவது தான். அடுத்து என்ன ஆபத்து வருமோ அதை உணர்த்துவார். அது அதிர்ஷ்டமாக இருந்தாலும் உணர்த்துவார். ஸோ அந்த ஒரு பவர் இங்கே இருக்கக்கூடிய முருகருக்கு இப்போவும் இருக்குது. முருகர் பக்தருடைய கனவுல சில பொருட்களை கூறி அதை வைத்து பூஜை செய்ய உத்தரவிடுவார். அந்த மாதிரி குறிப்பால் உணர்த்தக்கூடிய பொருள் உத்தரப்பேட்டியில் வைத்து பூஜை செய்யப்படும். அந்த மாதிரி வைத்து செய்யப்படக்கூடிய பூஜை பொருள் அப்போதைக்கே அந்த சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். என்ன பொருள் வைத்து பூஜை செய்யப்படுதோ அந்த பொருளால் தாக்கம் ஏற்படும். ஸோ அந்த ஒரு பவர் இங்கே இருக்கக்கூடிய முருகர்கிட்ட இருக்குது. அதுக்கும் இப்போ நீ சொல்லக்கூடிய விஷயத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ முருகர் எப்படி குறிப்பால் பொருளை உணர்த்தி அது சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத குறிப்பிட்டு சொல்கிறாரோ, அதுபோல் கிரகங்களாலேயும் தாக்கங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் குறிப்பிட்டு சொல்ல போகிறேன். அதனால தான் கன்னி ராசிக்காரங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்கிறத சொல்கிறேன். ஸோ சிவன்மலை கோவிலில் உத்தரவு பொருள் எப்படி சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துமோ, கிரகங்களும் அது போல் உங்கள் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் அந்த கிரகங்கள் எப்படி அமைது, என்ன தாக்கம் ஏற்படும், அதுக்கு எப்படியெல்லாம் நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்க உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கிரகங்கள்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த அமாவாசையில் அப்படிங்கிறத சொல்கிறேன். முதல்ல கிரகங்கள் எப்படியெல்லாம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா கிரகங்களால் தான் இந்த அமாவாசையில் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடப்படுது. அதனால் முதல்ல கிரகங்கள்லாம் எப்படி அமையுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கிரகங்களில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரு பயிற்சி இந்த டைம் ஃபஸ்ட்டே நடந்திருக்கு. அதனால் இந்த அமாவாசையில் குரு பகவானுடைய ஆதிக்கம்தான் அதிகமாகவே இருக்கும். லக்கி பாஸ்கராக இந்த டைம் உங்களுக்கு நிறைய குட் நியூஸ்லாம் இந்த அமாவாசையில் வரப்போகுது. ஸோ என்ன மாதிரியெல்லாம் குட் நியூஸ் வரும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ குட் நியூஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே இருக்கும். வைகாசி மாதம் பிறந்து வைகாசி மாதத்தில் இந்த அமாவாசை நிறைவு பெறுகிறது. வைகாசி மாதமே பொதுவாக சிறப்பான மாதம்.
முருகர் அவதரித்த மாதம். அஸ்வினி நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரத்தை இந்த அமாவாசையில் தொடங்குது. 12வது இடத்துல சனி தன் இருப்பு நிலையை நிறுத்தியிருக்கிறாரு. செவ்வாய் கன்னி வீட்டில் ஆட்சியாக இருக்கிறாரு. சுக்கிரன் மீன வீட்டில் இருக்கிறார். சூரியன் ரிஷப வீட்டில் இருந்து இந்த அமாவாசையில் சஞ்சாரத்தை தொடங்குது. ஜூனில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி எதிர்பார்த்து நிறைய விஷயங்கள் இந்த அமாவாசையில் நடைபெறதுனால இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்களே குறிப்பிடப்படுது. சரி வாங்க, கன்னி ராசினருக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். கன்னி ராசினருக்கு யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ஒரு உன்னத காலகட்டமாக இந்த அமாவாசை அமைந்திருக்கு. குடும்பத்தில் ஒரு வகையான மகிழ்ச்சி ஏற்படும். தேவையில்லாமல் கோபப்படுவதை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் அந்யோன்யங்கிறது அதிகரிக்கும். சுபகாரியங்கள் இருந்து வந்த தடைகள் நிவர்த்தியாகும். பிள்ளைகள் வகையில் படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அடுத்தடுத்து முன்னேற்றம் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு ஏற்படும். அதோடு இந்த அமாவாசையில் முதலீடுகள் செய்கிறதா இருந்தால் தாராளமாக முதலீடுகள் செய்யலாம். அதோடு இழுபறியாக இருந்த சிக்கல்கள் எல்லாமே பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும். தனிப்பட்ட முறையில் உங்களுடைய செல்வாக்கு கூடும். முதலீடுகள் தொடர்பான விஷயங்களில் நிபுணர்களிடம் கலந்தாலோசித்து விட்டு முடிவெடுப்பது நல்லது. உத்தியோகத்தில் மிகுந்த கவனம் தேவை. கோபப்படுவது, ரோஷப்படுவதை தவிர்ப்பது நன்மை பயக்கும். புதிய உத்தியோகம் வந்தால் அதனை பயன்படுத்தி கொள்ளலாம். கௌரவம், மதிப்பு, மரியாதை அதிகரிக்கும். அந்த மாதிரி ஒரு அமாவாசையாக அமைய போகுது. அதுக்கப்புறமா சளி, அலர்ஜி தொடர்பான பாதிப்புகளில் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் இந்த அமாவாசையில் பசுமாடுகளுக்கு உணவு தானம் அளிப்பது ஏற்றத்தை கொடுக்கும். பொருளாதாரத்தில் கூட நல்ல முன்னேற்றம் உண்டாகும். லாபம் நன்றாக இருப்பதால் பணம் கொட்டக்கூடிய யோகம் உண்டாகும். நிறைய பொறுப்புகள் கிடைக்கும். எல்லா பொறுப்புகளையும் சரியாக பயன்படுத்தி முன்னேறுங்க. அதோடு நண்பர்களுடைய சவகாசம் நன்றாக இருக்கும். மூத்தவர்களிடம் அந்யோன்யம் அதிகரிக்கும். மூத்தவர்கள் அனுமதி எல்லாத்துக்குமே கிடைக்கும். பொருளாதாரம் மட்டுமில்லாமல் எல்லா விஷயங்கள்லையுமே பெரிய அளவில் திருப்தி ஏற்படும். யாருமே எதிர்பார்க்க முடியாத விஷயங்களை எல்லாமே உங்களால் சாதிக்க முடியும். ஸோ மற்றவர்கள் அதை உணரக்கூடிய காலகட்டமாக இந்த அமாவாசை உங்களுக்கு அமைய போகுது. அதோடு அஷ்டமத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பதால் சில இடங்களில் மிரட்டி காரியத்தை சாதிப்பீர்கள். பாக்கியத்தில் சூரியன் அமர்ந்திருப்பதால் எல்லா முயற்சிகளையும் ஒரு முறைக்கு இருமுறையோடு நீங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். அதிர்ஷ்டங்கள் அப்போ தான் உங்களுக்கு சேரும். திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி ஏற்படும். ஸோ சந்தோஷ ரீதியாக இந்த அமாவாசை 90% நன்மைகள் உண்டாகும்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. ஸோ கன்னி ராசிக்காரங்களுக்கு இதெல்லாம் தாங்க பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ உங்களுக்கான பரிகாரம் சொல்ல போகிறேன். வாங்க பரிகாரம் பார்க்கலாம். ஜென்ம பாவம் நீங்கள் வைகாசி அமாவாசை பரிகாரம் இதை செய்திடுங்க. அமாவாசை, பௌர்ணமி போன்ற தினங்கள் தெய்வ சக்தி என்பது அதிகம் இருக்கும். இந்த தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகளும் தான தர்மங்களும் நமக்கு அளவில்லா பலனை தரக்கூடியதாக திகழும். அதிலும் குறிப்பாக அமாவாசை தினங்களில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது முன்னோர்களின் அருளால் சிறப்பாகவே திகழும் என்று கூறப்படுது. அப்படிப்பட்ட அமாவாசையில் மிகவும் குறிப்பிடத்தக்க அமாவாசையாக திகழக்கூடிய வைகாசி அமாவாசை அன்று உங்களுடைய ஜென்ம பாவமும் முன்னோர்கள் சாபமும் நீங்குவதற்கு செய்யக்கூடிய ஒரு தானத்தை பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஒவ்வொரு மாதமும் அமாவாசையில் மிஸ் பண்ணால் கூட இந்த வைகாசி அமாவாசையில் மிஸ் பண்ணாமல் அளவில்லா பலன் கிடைக்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஜென்ம பாவம் உங்களுக்கு தீரும். இந்த அமாவாசையில் உங்கள் கர்ம வினைகளை போக்க நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பசு மாடுகளுக்கு போய் உணவுகளை தானமாக கொடுக்க வேண்டும். அதோடு காகத்துக்கு கொடுக்க வேண்டும். இந்த விஷயத்தை செய்தீங்கன்னா வாழையடி வாழையாக உங்களுக்கு வளர்ந்து கொண்டே வரக்கூடிய நன்மை ஏற்படும். அதனால் இந்த அமாவாசையில் பரிகாரமாக இதை நீங்கள் உங்கள் ராசிக்காரங்க செய்திடுங்க. இதை நீங்கள் செய்யும்போது நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். ஸோ இதுதாங்க உங்களுக்கான பலன்கள், பரிகாரங்கள். இதை நீங்கள் தெரிஞ்சு பயன்பெற்றது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும்.
இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.